டாபிக் வந்து Azure Key Vault. Azure Key Vault அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதனால நமக்கான பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கீ வால்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வால்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ எத்தனை பேருக்கு வால்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், அந்த வால்ட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய படம் இங்கிலீஷ் படத்துல பார்த்தீங்கன்னா இந்த வால்ட்டை எப்படி உடைக்கிறது, இதை எப்படி எடுக்கிறது, பேங்க் எப்படி கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் வந்து பேங்க்ல தான் இருக்கும், பெருசா இருக்கும் அப்படின்லாம் நிறைய அட்வென்ச்சரான மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? அந்த அட்வென்ச்சரான மூவில பார்த்தீங்கன்னா கீலாக் இருக்கும், கீலாக் வச்சு வால்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கரெக்டா? இப்போ நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, ரைட்? தமிழ்ல அஜித் நடிச்ச படம் கூட, ஒரு படத்துல கூட இந்த மாதிரி வால்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போய் எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இந்த வால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்ட்ல வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு பிசிக்கலா இருக்கக்கூடிய வால்ட் வந்து பேங்க்ல தான் அதிகமா இருக்கும். இல்ல எங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வந்து பணம் இருக்கோ, இல்ல பொருட்கள் அதிகமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த மாதிரி வால்ட் இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் இவ்வளவு பெருசு இருக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ், ஒரு ஒரு இடத்த பொறுத்து. ஆனா இது மாதிரி ஒரு டோர் ஒன்று கண்டிப்பா இருக்கும். அது வந்து கீ வந்து 2-3 பேர்கிட்ட இருக்கும். அந்த கீ யூஸ் பண்ணி காம்பினேஷன் ஆஃப் லாக்ல வந்து 2 பேர் போய் போட்டாதான் அந்த லாக் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இது உள்ள போறதுக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாக்கர்ல பாத்தீங்கன்னா 2 கீ இருக்கும். 2 கீ வச்சுட்டு ஒரு கீ வந்து நம்ம கிட்ட இருக்கும், ஒரு கீ வந்து இந்த வால்ட்டை யார வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கும். நம்ம ஒரு கீயை போட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கீயை வந்து அவங்க போட்டு ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள நம்மளுடைய அந்த சீக்கிரட்டான பொருட்கள் அல்லது விலை மதிக்க முடியாத பொருட்கள், நம்மளுடைய பொருட்கள் வந்து உள்ள இருக்கும். அப்ப அதை நம்ம எடுத்து நாம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். திரும்ப போகும்போது நம்ம கீயை போட்டு லாக் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க கீ தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிடும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது நம்ம டே டு டே லைஃப்ல, டே டு டே இதுல நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு வால்ட். அப்போ கிளவுட்ல எதுக்கு நமக்கு வால்ட் தேவை, அது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ கிளவுட்ல வந்து வால்ட்னா என்ன, ஓகே, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுது, ஓகே, என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது தெரிஞ்சது சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? சீக்ரெட் கிரெடென்ஷியல்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். சீக்ரெட்ஸ் பார்க்கலாம், ஓகே. வேற யாராவது? கிரெடென்ஷியல்ஸ் பண்ணலாம், ஓகே. வேற யாராவது? நமக்கு தேவையான கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இது எல்லாமே இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பார்த்தோம்னா இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள், ரைட்? இப்ப இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம எங்க வைக்க போறோம், எப்படி வைக்க போறோம் அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வால்ட் இருக்கு, கீ வால்ட் கிரியேட் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு டிஸ்க் இருக்கு, அந்த டிஸ்க் நான் என்கிரிப்ட் பண்ணணும். அதை என்கிரிப்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், அந்த என்கிரிப்ஷன் பண்றதுக்கு கீயை எங்கே ஜெனரேட் பண்ணலாம், அந்த கீயை எங்க சேஃபா ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு என்னோட கஸ்டம் கீயை நான் கொண்டு வரணும். ஏன்னா கிளவுடுங்கிறது வந்து ஒரு ஜெனரிக்கான என்விரான்மெண்ட் இல்லையா? நான் வந்து என்னோட டேட்டாங்கிறது வந்து எனக்கு முக்கியமானது. டேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஸ்டமர் டேட்டா எனக்கு விலை மதிக்க முடியாத டேட்டா, கரெக்டா? அப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கணும். அதே நேரத்தில் அது வேற யாராவது எடுத்தாலும் அந்த டேட்டா அவங்களுக்கு யூஸ் இல்லாம ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணணும். அப்போ என்கிரிப்ட் பண்ணா அந்த என்கிரிப்டட் கீயை நான் எங்கேயாவது சேஃபா வைக்கணும். அது எங்க சேஃபா வைக்க முடியும்? அப்புறம் இதை நான் வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னால ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா அக்சஸ் பண்ண முடியுமா, என்னோட அல்லது சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் மூலமா அக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல நான் ஒரு விஎம் வச்சிருக்கேன், அந்த விஎம்லால அந்த கீ அக்சஸ் பண்ண முடியுமா, அங்க உள்ளதை நான் எப்படி பாக்குறது? எங்கிட்ட வந்து 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, ஒன்னு ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கு, இன்னொன்னு வந்து ஈஸ்ட் ஏஷியால இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 2க்கும் நான் ஒரு கீ வால்ட் யூஸ் பண்ணலாமா,
இல்ல ஒன்னொன்னுக்கும் ஒரு கீ வால்ட் நான் யூஸ் பண்ணணுமா? அப்போ நான் இந்த கீ வால்ட்டை பேக்கப் பண்ண முடியுமா? பேக்கப் பண்ணா நான் எங்கெல்லாம் ரீஸ்டோர் பண்ண முடியும்? இல்ல என்னால பேக்கப் பண்ண முடியாதா? இந்த கீ வால்ட்ல என்ன டைப் ஆஃப் கீ வால்ட்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம சேஃப் கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷன்ல ஒண்ணா லேர்ன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த செஷன்ல நம்ம இன்னும் என்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கேட்வே இருக்கு. ஆப் கேட்வேக்கு எனக்கு என்ன வேணும்? சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நான் எப்படி லோட் பண்றது, அதை எங்க நான் சேஃபா வச்சிருக்கிறது, அது இல்லாம எனக்கு இப்ப நான் கீ வச்சிருக்கேன், கீக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. எவ்ரி இயர் கீ ரொட்டேட் ஆகணும், இல்ல எனக்கு வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கேன், சர்டிபிகேட் எவ்ரி டைம் நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு கீழே வந்து எனக்கு வரலாம், ரைட்? அப்போ அதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த செஷன்ல நம்ம கத்துக்கப்போம். இப்போ இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமானது என்னன்னா கீ வால்ட். கீ வால்ட் அப்படின்னு வரும்போது இது வந்து நமக்கு ஒரு கிளவுடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செக்யூர் ஸ்டோர். பேசிக்கா நம்ம எப்படி பேங்க்குள்ள போகும்போது நமக்கு பெரிய பேங்க்குள்ள ஒரு பெரிய லாக்கர் இருக்கோ, அந்த லாக்கருக்குள்ள போகும்போது சின்ன சின்ன லாக்கர்ஸா வச்சிருக்கோமோ, அது மாதிரி தான் இது. அப்போ ஒரு ஊர்ல ஒரு இடம் இருக்குன்னா ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருடைய லாக்கரும் அங்க இருக்கும். அதே மாதிரிதான் கிளவுடை பொறுத்த வரைக்கும் கீ வால்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய செக்யூர் சர்வீஸ் நம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கீயை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கீயை ஜெனரிக்கா நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கீக்குள்ள சில காம்பனன்ட் இருக்கு, மூணு டைப் ஆஃப் காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கீ அதாவது என்கிரிப்ஷன் கீ, மூணாவது வந்து சர்டிபிகேட். இந்த 3 டைப்பும் இருக்கு. இது அஷூரை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே சேர்ந்து இருக்கிறது வந்து கீ வால்ட் அப்படிங்கிற அந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மூணுமே சேர்ந்து இருக்கும். வேறஸ் ஏடபிள்யூஎஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இது தனித்தனி சர்வீசஸா இருக்கும் ஏடபிள்யூஎஸ்ல. ஆனா அஷூர்ல எல்லாமே காம்பினேஷனா ஒரே சர்வீஸா இருக்கும். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதுல நம்ம இங்க வரும்போது நாம சீக்ரெட் மேனேஜர் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வரும்போது இந்த சீக்ரெட்டை வந்து நம்ம வந்து கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணலாம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, டேட்டா பேஸுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னா அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் கீ அப்படி இருக்குன்னா கீயை வந்து நாம இப்போ நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்கிரிப்ட் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும்? சீக்ரெட் தேவைப்படாது, அதுக்கு வந்து எனக்கு வந்து என்கிரிப்ஷன் கீ தேவைப்படும். சர்டிபிகேட் வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சர்டிபிகேட்டை நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான இதுல நம்ம பண்ண முடியும். இதுல நாம பாக்குறது என்னன்னா 2 டைப் ஆஃப் கீ வால்ட் இருக்கு. ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் கீ வால்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட் கீ வால்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹார்ட்வேர் டோக்கனை வச்சு பண்றது, அதாவது HSM அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா எடுத்துக்கிட்டா. இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆஃபரிங்குமே இருக்கு. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ GDPR கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட் டேட்டா வச்சிருக்கோம், இல்ல ஹிப்பானா வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் டேட்டா வச்சிருக்கோம், இல்ல கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குன்னா வந்து இந்த கீ வால்ட் இருக்கணும். அந்த கீ வால்ட்டுக்கு வந்து FIF 140-3 அப்படிங்கிற சர்டிபிகேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் இருந்தாதான் கீ வால்ட்ல நம்ம இது பண்ண முடியும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதுல 3 டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்கு அஷூரை பொறுத்த வரைக்கும். அஷூர்ல ஒன்னு சீக்ரெட் மேனேஜ்மெண்ட். சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக்கா என்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு, அந்த டோக்கன் நான் வந்து வெளியிலேருந்து வாங்கியிருக்கேன், அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இல்ல எனக்கு பாஸ்வேர்டு இருக்கு, அந்த பாஸ்வேர்டை நான் ஒரு இடத்துல செக்யூரா ஸ்டோர் பண்ணணும். சர்டிபிகேட் அல்லது API கீ இது மாதிரி விஷயங்களை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சீக்ரெட்ல நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் எனக்கு இது தேவைப்படும் அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ல ஹார்ட் கோட் பண்ணுவோம். ஓகே, இந்த API எண்ட் பாயிண்ட்டை போய் கனெக்ட் பண்ணு, இல்லது இந்த டேட்டா பேஸுக்கு இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு நம்ம ஹார்ட் கோட் பண்ணுவோம். அப்படி ஹார்ட் கோட் பண்ணும்போது நாம நாளைக்கு அதை மாத்தணும் அப்படின்னா நாம எந்த அப்ளிகேஷனுக்கு பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன்ல போய் நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ரீகோட் பண்ணணும் அல்லது அப்டேட் பண்ணணும்.
அப்பதான் என்ன ஆகும், அந்த மாத்துனது வேலை செய்யும். அதுக்கு பதிலா நம்ம சீக்ரெட் மேனேஜரை கொண்டு வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ல, நாம சீக்ரெட் மேனேஜர் ஆல்வேஸ் என்ன பண்ணும், நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய சீக்ரெட்டை பார்க்கும். அப்போ என்ன நம்ம அப்டேட் பண்ணனாலும் சென்ட்ரலா ஒரு இடத்துல அப்டேட் பண்ணா நம்மளுடைய எல்லா அப்ளிகேஷனும் அப்டேட் ஆயிடும். அப்போ இது ரொம்பவும் ஈஸியாகவும் இதுவாகும். அதே மாதிரி ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு சென்ட்ரலா ஒரு இடத்துல ஏபிஐ எண்ட் பாயிண்ட் மாற்றணும்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல எல்லா இடத்துலயும் மாறிடும். அப்போ என்விரான்மெண்ட் மாறும்போது நாம என்ன பண்ண தேவையில்லை, நாம இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. நாம என்விரான்மெண்ட்ல வந்து நம்மளுடைய எந்த வெர்ஷன் இல்லது எந்த சீக்கிரட்டை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அப்படியே வந்து யூஏடிக்கு போறேன், யூஏடிலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுக்கும் நான் போய் இந்த ஹார்ட் கோடட் வேல்யூவை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு சீக்ரெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது கீ மேனேஜ்மெண்ட் வந்து பேசிக்கா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்கிரிப்ட் பண்றதுக்கோ அல்லது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் என்கிரிப்ட் பண்றதுக்கோ நம்மளுடைய டேட்டாவை என்கிரிப்ட் பண்றதுக்கு நமக்கு கீ மேனேஜ்மெண்ட்ல நம்ம கீ கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நமக்கு முக்கியமா கீ மேனேஜ்மெண்ட்ல நமக்கு வர்றது. இது பேசிக்கா என்னன்னா, இது வந்து ஒரு என்கிரிப்டட் கீ, ஒரு கீ, பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீன்னு சொல்லுவோம். அதை பின்னாடி பார்க்கலாம். அந்த பப்ளிக் கீ பிரைவேட் கீயை வச்சு நம்ம எப்படி என்கிரிப்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இது. சர்டிபிகேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு டிஎல்எஸ் சர்டிபிகேட். நம்ம கிட்ட சர்டிபிகேட் நம்ம ஒன்று வெளியிலேருந்து வாங்கியிருக்கலாம் அல்லது நம்ம கிட்ட செல்ஃப் சைன் சர்டிபிகேட்டா இருக்கலாம். அந்த சர்டிபிகேட்டை நாம எங்க செக்யூரா வச்சிருக்கோம், அந்த சர்டிபிகேட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் லைஃப் சைக்கிளை அப்படிங்கிறது தான் சர்டிபிகேட் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடியது. இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னென்ன கீ வால்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சினாரியோக்கு போவோம். இப்போ இவர் ஒரு டெவலப்பர். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீட் டு செக்யூர் அ கீ, எக்ஸ்டர்னல் கீயை அவர் செக்யூர் பண்ணணும். அப்படி எக்ஸ்டர்னல் கீ அவர் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ல எனக்கு தேவை அப்படிங்கிறார். அவரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு கீயை வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் இட் இன்டு கோட். ஓகே, எனக்கு ஒரு இடத்துல இருந்து புல் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன, நமக்கு கீ வால்ட்ல சென்ட்ரலைஸ்டா வைக்க முடியும். கீயை வந்து நம்ம ஒரு யூஆர்எல் மட்டும் கொடுத்தா போதும், அந்த யூஆர்எல் இருந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அதுவும் இல்லாம கீ வால்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுது, அதனால நமக்கு அது ரொம்ப சேஃப். இதுல 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ப்ரொடெக்டட் கீ இருக்கு, இன்னொன்னு வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட் ப்ரொடெக்டட் கீ இருக்கு. அதனால அவருடைய அந்த ப்ராப்ளத்தை வந்து கீ வால்ட் சால்வ் பண்ணும். 2வது ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க ஒரு SaaS அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ண போறீங்க நிறைய பேருக்கு. இப்ப கம்பெனி ஏ அது பெரிய கம்பெனி, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸா நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க போறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் நான் உன் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்னுடைய டேட்டாக்கு உனக்கு அக்சஸ் இருக்கு. அப்போ என்னால அந்த டேட்டாவை நீ பார்க்க கூடாது, ஆனா அப்ளிகேஷன் பார்க்கலாம், நீ பார்க்க கூடாது. அப்ப அந்த டேட்டாவை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு வரும்போது அங்கதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க எனக்கு கஸ்டமர் மேனேஜ் கீ அப்படின்னு சொல்லுவோம், சிஎம்கே யூஸ் பண்ணி உங்களுடைய டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நாங்க அதுல இருந்து நீங்க ஒரு மேனேஜ் ஐடென்டிட்டியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நாங்க அதை யூஸ் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுடைய அப்ளிகேஷன் ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ கஸ்டமர் மேனேஜ் கீ நமக்கு என்ன வரும் இங்க, பாசிபிள் அப்படிங்கிறதுனால இதுக்கும் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால கீ வால்ட்டை யூஸ் பண்ண முடியும். 3வது சினாரியோ எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு 140 level 3 HSM ப்ரொடெக்டட் கீ வேணும். ஏன்னா நான் வந்து ஒரு செக்யூர் பேங்கிங் அல்லது வந்து ஒரு ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் ரன் பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லொக்கேஷன்ல இருக்கணும், அந்த கீஸ் எல்லாமே ஒரு லைஃப் சைக்கிள்குள்ள வரணும், பிளஸ் வந்து எனக்கு கம்ப்ளைன்ஸ் வந்து 140 level 3 இதுல எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அப்போ த மூமெண்ட் அவங்க வந்து 140 level 3 அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது என்ன ஆயிடும்,
HSM கீ தான் வேணும். அப்ப HSM கீ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அஷூரை பொறுத்த வரைக்கும் 2 ஆஃபரிங் இருக்கு. அதாவது கீ வால்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, கீ வால்ட் HSM அப்படின்னு ஒன்று இருக்கு. கீ வால்ட் HSM அப்படின்னு நமக்கு வரும்போது கீ வால்ட் HSM என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேர் ப்ரொடெக்டட் கீயா நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த கீ வால்ட் HSM யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து பிரீமியம் SKUல தான் நமக்கு அது கிடைக்கும். அது இல்லாம இன்னொரு SKU இருக்கு, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டெடிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். டெடிகேட்டட் வந்து பண்ணலாம், ஆனா டெடிகேட்டட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஹார்ட்வேரை பேக் எண்டை டெடிகேட்டடா பண்ணணும். அப்போ அதோட காஸ்ட் வந்து கூட வரும். அதுக்கு மைக்ரோசாஃப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு $5 million நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபை ஃபார் தட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி இல்லாட்டி அது வந்து உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் நீங்க அந்த HSM டெடிகேட்டட் ரன் பண்ற அளவுக்கு உங்களால பே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மினிமம் கன்சம்ஷன் காஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்க. வேற நீங்க சேம் ஈக்குவல் தான், இட்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸஸ். நீங்க என்ன பண்ணலாம், பிரீமியமுக்கு போயிட்டீங்கன்னா அதே கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்க ப்ரீமியம் கேப்பபிலிட்டிஸ்ல நீங்க அந்த லெவல் 3 சர்டிஃபிகேஷனை நீங்க அப்டைன் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க உங்களுடைய கீஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலா பல ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இப்போ இதுல நாம இன்னும் ஃபர்தரா போனோம் அப்படின்னா என்னோட கீயை வந்து நான் என்ன பண்ணும் செக்யூரா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ சினாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்கிட்ட வந்து ஒரு கீ வால்ட் இருக்கு, ஆனா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அந்த கீ வால்ட் அக்சஸ் பண்ணுது. இப்போ கீ 1 கீ 2 கீ 3 இருக்கு. அப்போ என்னால கீ 1 மட்டும்தான் அப்ளிகேஷன் ஏக்கு கொடுக்கணும், கீ 2 வந்து அப்ளிகேஷன் 2க்கு கொடுக்கணும், கீ 3 வந்து அப்ளிகேஷன் 3க்கு கொடுக்கணும். என்னால அந்த கீ லெவல்ல என்னால வந்து பெர்மிஷனை வந்து செக்ரிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கீ லெவல்ல நீங்க பண்ணலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு படம் காமிக்கும் போது உங்களுக்கு வால்ட் இருக்கு, வால்ட்டுக்குள்ள ஓபன் பண்ணிட்டீங்க, வால்ட்டுக்குள்ள ஓபன் பண்ணோன்னா இன்சைடு போனா உங்களுக்கு என்ன இருக்கு, லாக்கர் இருக்கு. லாக்கர்ல என்ன இருக்கு, அதுல ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை ஓபன் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய கீ வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு என்ன வேணும், அந்த வால்ட்டை யார் உருவாக்குனாங்களோ அவங்க கிட்ட ஒரு கீ இருக்கும், அவங்க ஒரு கீயை போட்டு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு வால்ட்டுக்கும் ஒவ்வொரு லாக்கருக்கும் என்ன இருக்கு, தனித்தனியான ஒரு ஆக்சஸ் பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, இந்த முன்னாடி படத்துல நான் காமிக்கும் போது. இப்போ அதே இதை இங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனுக்கு. அப்போ அந்த இப்போ 2 அப்ளிகேஷன் எனக்கு ஒரு கீ வால்ட்ல இருக்குன்னா அப்ளிகேஷன் ஏ வந்து அப்ளிகேஷன் ஏயோட சீக்ரெட்டை மட்டும் தான் பார்க்கணும், அப்ளிகேஷன் பி வந்து அப்ளிகேஷன் பியோட சீக்ரெட்டை மட்டும் தான் பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ண முடியும், என்னால அக்சஸ் லெவலை வந்து அந்த அளவுக்கு கிரானுலரா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, என்னால என்ன பண்ண முடியும், இது வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து என்டர் ஐடிக்கு மட்டும்தான் என்னால பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு, என்னால என்ன பண்ண, ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் என்னால பண்ண முடியும். அப்புறம் கீ வால்ட்ல அக்சஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி என்னால கிரானுலரா அக்சஸை கொடுக்க முடியும். அப்புறம் இந்த பர்மிஷன் வந்து நீங்க சாஃப்ட்வேர் ப்ரொடெக்டட் கீயா யூஸ் பண்ணாலும் சரிதான், அல்லது நீங்க ஹார்ட்வேர் ப்ரொடெக்டட் அதாவது வால்ட் பிரீமியம் நீங்க யூஸ் பண்ணாலும் சரிதான். ரெண்டுல நீங்க எது பண்ணாலும் என்ன ஆகும், இது உங்களுக்கு ஒரே மாதிரியான விஷயத்தை தான் கொடுக்கும் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது ஹை லெவலா நீங்க பார்த்த செக்யூரிட்டி. இப்போ இதுக்குள்ள எனக்கு என்கிரிப்டட் கீயை பார்க்கணும். இப்போ என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு வரும்போது என்கிரிப்ஷன் கீயை டைப் பார்த்தோம்னா அதுல கீ டைப் இருக்கு, அல்காரிதம் இருக்கு, அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 விஷயத்துல நமக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கீயை ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா RSA அப்படின்னு சொல்லுவோம். RSA அப்படின்னா என்னன்னா இந்த இருக்காங்கல்ல இந்த 3 இந்த இருக்குல்ல, ரிவஸ்ட், ஷமீர், அடிலிமேன். ஓகே, இவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த அல்காரிதம் இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா அல்காரிதம் 1977ல உருவாக்குனாங்க. அதுக்காக தான் எனக்கு இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா RSA அப்படின்னு வச்சிருக்காங்க.
இப்போ இந்த RSA கீ வந்து ஏசிமெட்ரிக் மூலமா அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, இதுக்கு தேவை என்னன்னா ஒரு பப்ளிக் கீ வேணும், ஒரு பிரைவேட் கீ வேணும். ஓகே, அந்த பப்ளிக் கீ வந்து anyone can have it, whereas பிரைவேட் கீ வந்து சீக்ரெட்டா நாம வச்சிருக்கணும். அந்த சீக்ரெட்டா இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் கீ தான் எங்க இருக்கும்? கீ வால்ட்ல இருக்கும். இப்போ இதை கிரியேட் பண்றதுக்கு என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் நமக்கு தேவையான அல்காரிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல RSA OAEP RSA OAEP -256 RSA -_5. அப்புறம் சைனிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு RS-256 இந்த அல்காரிதம்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. அப்போ இதுல வச்சு என்ன பண்ண முடியும்னா, இதை நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ண முடியும், டீக்ரிப்ட் பண்ண முடியும். நம்ம சைன்இன்க்கு யூஸ் பண்ணலாம், வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம்? நம்ம என்கிரிப்ட் பண்றதுக்கு என்ன பண்ண? ரேப் பண்ணணும் இல்லையா? ரேப் பண்ணலாம். அந்த இதை வச்சு நம்ம அன்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேப் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு பொருளை ஒரு பேப்பர்ல போட்டு அந்த பேப்பரை மடிச்சு அது வந்து நம்ம இது பண்றோம் இல்லையா? அதுக்கு பேர் ரேப். அதையே அன்ராப் பண்றோம்னா அதுக்கு மேல் நம்ம ஒரு சீக்ரெட்டா ஒரு கீயோ அதை வந்து டேம்பர் ப்ரூஃப் ஸ்டிக்கரோ ஒட்டிட்டா என்ன? அந்த ரேப்புக்கு மேல ஒரு டேம்பர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம்னா அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டா என்ன ஆகும்? நமக்கு தெரியும், ஓ இது வந்து டேம்பர்டு, இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் இல்லையா? அது மாதிரிதான் சிம்பிளா சொல்லணும்னா, பாட்டில் இருக்கு, பாட்டில் என்ன இருக்கு? கீழே ஒரு லாக்கா இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், அன்லாக்கா இருந்தா என்ன இருக்கும்? கீழே ஒரு லேயர் போயிடும், மேல ஒன்று வரும் இல்லையா? அது மாதிரிதான் ரேப் அண்ட் அன்ராப். ஓகே, ஸோ வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வெதர் இஸ் டேம்பர்ட் ஆர் நான் டேம்பர்ட். ஸோ அது மாதிரி என்கிரிப்ட்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவையே என்கிரிப்ட் பண்ணிடுறது. அந்த டேட்டாவை பார்த்தா யாருமே தெரியாது, அதுக்கான ஆக்சுவல் கீயை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால அன்கிரிப்ட் பண்ண முடியும், டீக்ரிப்ட் பண்ண முடியும். ரைட், சைன் இன் வெரிஃபை அது மாதிரி தான் இது. இப்போ இதுல நாம சொல்றது என்னன்னா, இந்த டைப் ஆஃப் கீ எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண முடியும்? அஜூர்ல ஜென்ரேட் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ணி நீங்க வச்சுக்க முடியும். ஆனா நாம கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நாம வந்து இந்த ஒரு கீயை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த பாக்கி ரெண்டும் என்னன்னா யூஸ் பண்ணலாம், ஆனா என்ன இது வந்து பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இல்லை, பிளஸ் வந்து செக்யூரிட்டி பார்க்கும்போது நாட் அ ஸ்ட்ராங் அல்காரிதமா இல்லை. அப்படிங்கிறதுனால நாம கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் தான், இதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற. இது ரெண்டையும் அவ்வளோவா யூஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றது இல்லை. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கீ அல்காரிதம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இதெல்லாம் என்கிரிப்ட் பண்றது யூசிங் திஸ் டைப் ஆஃப் கீயை தான் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் இன்னொன்று வந்து இசி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இசி கீயும் என்னன்னா, இதுவும் அதே மாதிரி கீ தான். இந்த கீழே என்ன விஷயம் அப்படின்னா, பெனிஃபிட் என்னன்னா, இந்த கீயோட லென்த் இருக்கு இல்லையா, அது ஸ்மாலரா இருக்கும். ஆனா அதே காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, அதே கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன, இந்த கீயோட லென்த் வந்து ரொம்ப கம்மி. ஏன் இது தேவை அப்படின்னா, டிவைஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கீங்களேன், இன்பில்ட் மெமரியோட டிவைஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்மளால பெரிய லாங் கீ போட முடியாது, ஏன்னா அது ஒரு மெமரியோ அல்லது இதுவோ பத்தாது. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது வந்து மெயினா வந்து யூஸ் பண்றது வந்து சைன்இன்க்கும் வெரிஃபிகேஷனுக்கும் தான் இது அதிகமான இதுல யூஸ் ஆகுது. இப்போ என்கிரிப்ட் பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ணணும், அப்புறம் ரேப் பண்ணணும், அன்ராப் பண்ணணும்னா இந்த மாதிரி கீ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கீ கொடுக்குறாங்க, எந்த கீ வேணுமோ நீங்க யூஸ் பண்ணலாம். இது இல்லாம மூணாவதாக இன்னொரு கீ வரும், அந்த கீ வந்து சிமெட்ரிக் கீ அப்படின்னு சொல்லுவோம். அஜூர்ல பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் கீயும் வரும். ஆனா நீங்க RSAயும் கிரியேட் பண்ணலாம், ECயும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து சிமெட்ரிக் கீக்கும் அந்த மேல கொடுத்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் ஒரே கீயை தான் யூஸ் பண்ணும். மேல கொடுத்த ரெண்டுமே RSAவோ அல்லது ECயோ பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷனுக்கு ஒன்னும் டீக்ரிப்ஷனுக்கு ஒன்னும் இருக்கும். ஓகே, இங்க ரெண்டுக்கும் ஒரே கீ தான் வேலை செய்யும். இப்போ இது இல்லாம இதை நம்ம மானிட்டர் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், நீங்க வந்து இதை வந்து டயக்னோஸ்டிக் லாக் எனேபிள் பண்ணலாம். டயக்னோஸ்டிக் எனேபிள் பண்ணி யாரு என்ன ஆக்சஸ் லெவல் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், இதை மேனேஜ் ஐடென்டிட்டி வழியாகவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வீஸ் பிரின்சிபல் பிளஸ் சர்டிபிகேட்டாலே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வீஸ் பிரின்சிபல் பிளஸ் சீக்ரெட். ஓகே, அதாவது
மேனேஜ் ஐடென்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். நீங்க சர்வீஸ் பிரின்சிபலை வந்து சர்டிபிகேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் பிரின்சிபலை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், சீக்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா நாம அதை வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா சர்வீஸ் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னொரு சீக்ரெட் கீ இருக்கணும். அந்த கீயை எப்படி சீக்ரெட்டா வச்சிருக்கீங்கிறதுலாம் வர்றதுனால நாம என்ன சொல்றோம்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, மேனேஜ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இன்னொரு கேள்வி ஜென்ரலா வர்றது என்ன அப்படின்னா, இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Azure வந்து ஆப் சர்வீஸ் இருக்கு, கீ வால்ட் இருக்கு, காக்னடிக் சர்வீஸ் இருக்கு. இப்போ இந்த கீ வால்ட் வந்து Azureக்கு இன்னொரு சர்வீஸா உட்காந்துருக்கு, ஆப் சர்வீஸ் ஒரு சர்வீஸா உட்காந்துருக்கு. இப்போ நான் இதை அக்சஸ் பண்ணும்போது இங்கேருந்து இங்க கம்யூனிகேஷன் போகும் இல்லையா உள்ளார, அந்த கம்யூனிகேஷன் வந்து இஸ் இட் என்கிரிப்டட் அப்படின்னு ஜென்ரலா ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் த டேட்டா தட், இந்த ரெண்டு டேட்டா இங்கேருந்தும் போகக்கூடிய இந்த ரெண்டு டேட்டா இன் டிரான்சிட், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி அல்லது மூவ் பண்ணும்போது என்கிரிப்டடா இருக்குமா அப்படிங்கறதா கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இது நம்ம பேசிக்கா அஜூர்ல இது டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிஎல்எஸ் வந்து ரெண்டு கிளைண்ட்டுக்கு இடையில போகும்போது இட்ஸ் என்கிரிப்டட். ஓகே, அது வந்து 2048 பிட் என்கிரிப்ஷன் லென்த்ல இதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறாங்க. ஓகே, அது பை டிஃபால்ட்டா என்கிரிப்டட். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டியில நம்ம ஃபயர்வால் வழியா நம்ம என்ன பண்ண முடியும், நெட்வொர்க் செக்யூரிட்டியில நம்ம செக்யூர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பிரைவேட் லிங்க் எனேபிள் பண்ண முடியும், பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டும் நம்மளால இதுக்கு எனேபிள் பண்ண முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான நெட்வொர்க் வழியா நாம என்ன பண்ண முடியும், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியாகவும் நாம இதை இது பண்ண முடியும். பிரைவேட் லிங்க்னா என்ன, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னா என்ன, பிரைவேட் எண்ட் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி நம்ம செட் பண்றது அப்படிங்கிறதுலாம் செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ முக்கியமான கேள்வி வரும்போது, இந்த கீ வால்ட்ல கீ இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், அதை என்னால காப்பாற்ற முடியுமா அப்படின்னா, நாம ஜென்ரலா சொல்றது என்னன்னா, பை டிஃபால்ட்டா அஜூர்ல சாஃப்ட் டெலீட் வந்து நம்ம கீ கிரியேட் பண்ணும்போது எனேபிளா இருக்கும். அது உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுடைய கீயை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும். உங்க கீயா இருக்கலாம், சீக்ரெட்டா இருக்கலாம், சர்டிபிகேட்டா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பை டிஃபால்ட் 7 to 90 days வந்து அந்த கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க மாத்திக்கலாம். பை டிஃபால்ட் 90 தான் இருக்கும் நீங்க கிரியேட் பண்ணும்போது. வேணும்னா நீங்க குறைச்சிக்கலாம், நீங்க வேணும்னா மாத்திக்கலாம். அந்த சீக்ரெட்டை நீங்க வந்து பண்ணீங்கன்னா, நீங்க ஏதாவது டெலீட் பண்ணீங்கன்னா அதை என்ன பண்ண முடியும், அதை நீங்க சாஃப்ட் டெலீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிளா இருக்கிறதுனால நீங்க அதுல இருந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்க ஒருவேளை இதை பெர்மனண்டா டெலீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கீ ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சாஃப்ட் டெலீட்டை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பர்ஜ்ல ஆப்ஜெக்ட்ல இருந்தனா அங்கேயும் ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், இதை நீங்க ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட் எனேபிளா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனலா தான் உங்களுக்கு வரும், நீங்க வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க அதை மாற்ற முடியாது. ஒரு கீவால்ட்ல ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நான் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரோல் பேக் பண்ண முடியாது. நீங்க வேணும்னா என்ன பண்ணணும், இன்னொரு புது கீவால்ட் தான் கிரியேட் பண்ணணும். இது வந்து அன்சேஞ்சபிள். ஓகே, இந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும். ஜென்ரலா நான் வந்து என்னோட வால்ட் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்படிதான் இருக்கணும், URL vault.azure.net அப்படின்னு இருக்கும். அப்ப நம்மளுடைய வால்ட் நேம் வந்து இன் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆனா அதே HSM பேஸ்ட் உள்ளதுக்கு வந்து என்ன, பிரீமியம் SKU யூஸ் பண்ணி நம்ம HSM பேஸ் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து HSM நேம் பிளஸ் வந்து இங்க வரும்போது மேனேஜ்டு HSM அப்படின்னு வரும். ஓகே, வால்ட்டுக்கும் பிரீமியம்குள்ள டிஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் நீ எந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணமோ அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டுட்டு கீ அப்படின்னா இது வந்து கீஸ் வந்து அதுக்கு போகும். இது HSM ப்ரொடெக்டட் கீயா இருந்தாலும் கீஸ் தான், சீக்ரெட்டா இருந்தா சீக்ரெட்ஸ், சர்டிபிகேட் இருந்தா சர்டிபிகேட், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா ஸ்டோரேஜ். நாம என்ன பண்ணணும், இப்படிதான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஜென்ரலாக நம்ம சொல்ற பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது நாம சொல்றது ஒன்றுக்கு இடையில நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு கீ வால்ட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க பர் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு கீ வால்ட் யூஸ் பண்ணுங்க, அல்லது பர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ வால்ட், அது உள்ள மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியா முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அக்சஸ் லெவலை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இப்போ ரீஜன் 1 சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கு, இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கு. ஆனா ரெண்டும் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்ப நான் ஒரே ஒரு கீ வால்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரெக்கமெண்டட் இல்லை, அதுவும் பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எந்த ரீஜன்ல இருக்கோ அதே ரீஜன்ல தான் என்ன பண்ணணும், கீ வால்ட்டும் இருக்கணும் என்கிரிப்ட் பண்ணீங்கன்னா. எதுக்காக அப்படின்னா இந்த லிட்டன்சி வந்து ஒரு ரீஜன்ல இன்னொரு ரீஜன் வரும்போது இந்த கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ நமக்கு டேட்டா அக்சஸ் வந்து கொஞ்சம் ட்ரபுளா இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமா 2 சர்வீஸுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் SQL டேட்டாபேஸ் அல்லது டேட்டாபேஸ் ரிலேட்டட் சர்வீஸுக்கும். இப்போ டேட்டாபேஸ்ல போயிட்டு நீங்க வந்து அதாவது டேட்டாபேஸ்ல என்கிரிப்ஷன் இருக்கு, அந்த என்கிரிப்ஷனில் நீங்க வந்து TDLன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த என்கிரிப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வருங்கிறதுனால இது ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும், மெயினா அந்தந்த ரீஜன்லயே தான் என்ன பண்ணணும், கீ வால்ட்டை கொண்டு வரணும். மற்றதுக்கு நீங்க உங்க இஷ்டம். பட் ஆனால் இந்த 2 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரீஜன்ல வித்தின் ரீஜன்ல இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கீ வால்ட் சென்சிட்டிவ் பிசினஸ் கிரிட்டிக்கலா இருந்துச்சுன்னா அது நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் பண்ணுங்க, அன்ஆத்தரைஸ் அக்சஸ் கொடுக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். கீயை பொறுத்தவரை சீக்கிரட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சீக்கிரட் என்னன்னு தெரியும். அந்த சீக்கிரட்டை நம்ம அப்படியே போய் இன்னொரு இடத்துல கிரியேட் பண்ணிடலாம், இன்னொரு வால்ட்ல இன்னொரு ரீஜன்ல ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி சர்டிபிகேட் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கீயை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுமா ஒரு ரீஜன்ல இன்னொரு ரீஜன்ல? அப்படின்னா ரீஜனல் அவுட்டேஜ் ஆயிடுச்சு, இல்ல ரீஜனல் இருக்கு, எனக்கு வந்து இன்னொரு ரீஜனுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றோம்னா, அஜூர் கீ வால்ட்ல அஜூர் பேக்கப், அது கீ பேக்கப் இருக்கு. அந்த பேக்கப்பை எனேபிள் பண்ணிட்டு அந்த பேக்கப்பை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ரீஜன்ல நீங்க ரீஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னா நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியால வச்சிருக்கேன், நான் வந்து அதை வந்து யூஎஸ்ல ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. இப்பதான் பண்ண முடியும்னு சொன்னீங்க, இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் என்னத்துக்கு பேக்கப் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். பேக்கப் பண்ணலாம், பேக்கப் பண்ணீங்கன்னா அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணலாம். அந்த ரீஸ்டோர் எதுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு அஜூர்ல கான்செப்ட். ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் 2-3 வீடியோல. முக்கியமா வந்து ரீஜன்னா என்ன அப்படிங்கிற வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா அந்த ரீஜனை வந்து ஒரு ரீஜன்ல பவுண்டரியா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா அப்படின்னு ஒரு ரீஜன் கிரியேட், இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு ரீஜன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பண்ணதை என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் கொண்டு போய் ஈஸ்ட் ஏஷியாவில் என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கேன், சென்ட்ரல் இந்தியாவில் பண்ணதை நான் வந்து சவுத் இந்தியாவில் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அதுக்குள்ள அந்த அஸ்லாங்கஸ் அது அந்த வித்தின் ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியும். அந்த பொலிட்டிக்கல் ரீஜனை தாண்டி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரும் என்கிரிப்டட்ல வந்து ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்றதுனால அது அந்த பவுண்டரிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அந்த பவுண்டரி விட்டு வெளியாயிட்டா அது வேலை செய்யாது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ லாகின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாக் வந்து நம்ம எங்க வேணுமோ எடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ்ல பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சாஃப்ட் டெலீட் பண்ணீங்கன்னா நீங்க சாஃப்ட் டெலீட்டை நீங்க என்ன பண்ணலாம், ரெக்கவரும் பண்ணலாம். அதை அந்த டேக்குள்ள நீங்க கொடுத்த அந்த இதுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், ரெக்கவரி பண்ண முடியும். இதை தான் நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸா சொல்றது வரைக்கும்.
இப்போ ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணி என்னோட டிஸ்க் என்கிரிப்ட் பண்ண முடியும், என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்கிரிப்ட் பண்ண முடியும், என்னோட கீ வால்ட்டுக்குள்ள என்னால ஒரு கீ ஜென்ரேட் பண்ண முடியும், சீக்ரெட் வைக்க முடியும், சர்டிபிகேட் வைக்க முடியும். என்னோட கீ வால்ட்டை ஒரு அட்மின் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த அட்மினுக்கு இந்த கீக்கோ இந்த சீக்ரெட்டுக்கோ இங்க இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டுக்கோ அக்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா அக்சஸ் இருக்காது. பேசிக்கா இவர் தான் ஓனர் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன். ஆனா அவருக்கு என்ன இருக்காது, அந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு வந்து அக்சஸ் இருக்காது. அவருக்கு கண்ட்ரோல் பிளேனுக்கு மட்டும்தான் அவருக்கு அக்சஸ். உள்ள இருக்கக்கூடிய டேட்டாக்கு அக்சஸ் வேணும் அப்படின்னா தனியா ஆர்பேக் வந்து நாம கொடுக்கணும் அந்த ஓனருக்கு. அப்பதான் என்ன பண்ண முடியும், அவரால் அதை அக்சஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா, முன்னாடி சொன்னதை லாக்கர் உள்ள என்ட்ராகிறதுக்கான டோரை ஓப்பன் பண்றதுதான் ஓனரோட வேலை. ஒரு சீக்ரெட்டும் என்ன சொல்லலாம், ஒவ்வொருத்தருடைய லாக்கர். அந்த ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தனியான பெர்மிஷன் இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். அந்த பெர்மிஷன் வந்து ஒன்னு ஆர்பேக்கா இருக்கலாம் அல்லது அக்சஸ் பாலிசியா இருக்கலாம். ரெண்டுல எது வேணுமோ இருக்கலாம். அப்புறம் இங்க வரும்போது ரீஜன்ல வரும்போது இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, மல்டி ரீஜன்ல என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. ஒரு ரீஜன்ல என்னோட கீ வால்ட்டை வச்சு அக்சஸ் பண்ணலாமான்னா முடியாது. அந்தந்த ரீஜன்ல ரெஸ்பெக்டிவா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறதா இங்க கான்செப்ட். பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கீயை பேக்கப் பண்ணி வித்தின் ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன்ல நீங்க என்ன பண்ணலாம், அந்த கீயை நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நாம இப்போ பார்த்தது. ஓகே, ஸோ இந்த அதே மாதிரி பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டும் நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பாசியா எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இதை எடுத்துட்டு நம்ம உடனே இதை பத்தி இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே நம்ம டெமோவா பார்க்கலாம்.